வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு ஒரு தெலுங்கு ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற கிஷ்கிந்தா புரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோயின் 2 பேருமே கோஸ்ட் வால்க் டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேருமே சொர்ணமாயா அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேரை அங்க கூட்டுக்கிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறதையும் கடைசியா இந்த பிரச்சனையை எப்படி அவரு தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட முதல் பாதி பாக்குற ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல டென்ஷன் மற்றும் மிஸ்ட்ரி அட்மாஸ்பியரை நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய விதத்துல முதல் பாதியை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல வர ஹாரர் காட்சிகள் பல இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தை ஏற்படுத்துது. படத்துல வெள்ளம் கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், அனுபமா பரமேஸ்வரன் ஆகட்டும், சாண்டி மாஸ்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸை திரையில வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. படத்துல ரேடியோ ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்கள்ல ஆர்ட் ஒர்க் நல்லாவே இருக்குது. படத்தோட நைட் சீக்வன்ஸ் காட்சிகள் ஆகட்டும், சவுண்டிங் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு ஹாரர் மூவி ஃபீலை நல்லாவே ஏற்படுத்துது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட முதல் பாதியோட திரைக்கதையை இவங்க புதுவிதமா கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதை கொஞ்சம் சறுக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, படத்தோட 2வது பாதி நாம பல படங்கள்ல பார்த்த மாதிரி ஃபெமிலியர் ஆகவும் பிரிடிக்டபிள் ஆகவும் இருக்கிறது தான் காரணம். படத்துல வர விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல வர சண்டை காட்சிகளாகட்டும், பாடல் காட்சிகளாகட்டும், இது எல்லாமே படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.